எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மாமா மாமி, ஐ லவ் யூ. அவ்வளோதான். வணக்கம். வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? என்னுடைய பேர் வாசுகி. பிள்ளைண்ட பேர்? அஸ்வின். எத்தனாவது பர்த்டே கொண்டாடுறீங்க? 5வது. சரி, பிள்ளைண்ட 5வது பர்த்டே கொண்டாடுற இந்த சந்தோஷமான தருணத்துல உங்களுக்காக ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்காக? உங்களுக்காக தெரியலையா? உங்களுக்காக பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. சில வேளை இந்த கிஃப்ட நீங்க சரியா கண்டுபிடிக்காட்டா நாங்க திருப்பி எடுத்துட்டு கூட போயிடுவோம். சரி, பிள்ளை கதைப்பாரா? தம்பி, உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க இந்த கிஃப்ட் எல்லாம்? மாமாவா, அத்தையா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, யார் அனுப்பியிருப்பாங்க? மாமாவா? மாமாண்ட பேர்? சரி, அம்மா சொல்லுங்க. பிள்ளைக்காக உங்களோட சைட்ல இருந்து இந்த கிஃப்ட் அனுப்பி இருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? கெஸ் பண்ணவே முடியல. சர்ப்ரைஸ்ண்டாலே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். சந்தோஷப்படுத்தணும். அதோட பிள்ளைக்கு தங்கண்ட கிஃப்ட் அனுப்பணும் தான் அனுப்பி இருக்காங்க. சில வேளை இந்த கிஃப்ட் வந்து உள்நாட்டுல இருந்து வந்திருக்கலாம், இல்லாட்டா வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். சரி, ரொம்பவே யோசிக்கிறீங்க. முதலாவது கிஃப்டே இல்ல அப்பாட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. பிள்ளைக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. அதுல சாக்லேட் மட்டும் இல்ல, பிள்ளை விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கூட வச்சிருக்காங்க. சோ யார் அனுப்பி இருப்பாங்க பிள்ளைக்கா? அப்பா சொல்லுங்க. உங்களோட சைட்ல இருந்து அனுப்பி இருந்தா யாரா இருக்கும்? அப்ப யாருமே இல்ல அனுப்புறதுக்கு. சர்ப்ரைஸ் தான். சரி, உங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்குமே. வேற நாடுகள்ல இருக்கலாம். ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? பிரான்ஸை தாண்டி ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து சொல்ல முடியல. சில வேளை இருக்கிற உறவுகளை சொன்னாலே உங்களுக்கு கெஸ் பண்ணக்கூடியமா இருக்கும் இல்லையா? அப்பா கிட்ட தான் கேக்குறேன். உங்களுக்காக பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட மகிழ்வ அவங்க ரசிக்கணும் வேண்டும் தங்கண்ட கிஃப்ட தங்கண்ட மகிழ்வ வெளிப்படுத்துறதுக்காகவும். சரி, ரொம்பவே குழம்பி போயிருக்கிறீங்க. 2வது கிஃப்டையும் பார்த்துட்டு மேற்கொண்டு பார்ப்போம். என்ன 2வது கிஃப்ட மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. தம்பி சொல்லுங்க, என்ன வந்திருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு கார் வந்திருக்கு. என்ன ரிமோட் கார் ஒன்று அனுப்பி இருக்காங்க, பிள்ளை விளையாடணும்னு சொல்லி. சரி, அம்மா சொல்லுங்க பழையபடி யார் அனுப்பி இருப்பாங்க? இல்லாட்ட இவ்வளோ கிஃப்டையும் திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். அப்புறம் புள்ள கவலைப்படும் கிட்ட இருந்து கிஃப்ட் எல்லாம் போயிட்டேன். நான் அங்க நினைக்கிறேன் செஞ்சீங்களா? இல்லாட்டி நான் நினைக்கிறேன் அவங்கட மச்சால் மேல யாராச்சும் செஞ்சிருக்காங்க. அவங்கட பேர் எங்க இருக்கிறாங்க? அவங்க இங்கதான் இருக்கிறாங்க. பட் நான் அவங்கள தான் கெஸ் பண்றேன். அவங்க செஞ்சிருந்தா அவங்க. சரி, இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து இந்த கிஃப்ட் வந்திருந்தா யாரா இருக்கலாம்? இருக்கிறவே எனக்கு அப்படி அனுப்பி இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் முன்னால சொல்றீங்க, கோவிக்க போறாங்களே இங்க இருக்கிறாங்க. ஒருவேளை சபேசன் ஆகும். வேற யாரா இருக்கலாம்? அத மீறி எனக்கு சொல்ல தெரியல. சரி, உங்களுக்கு ஒரு குழு தாரேன். நீங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த கிஃப்ட் வந்து ஐரோப்பிய நாட்டுல இருந்து வந்திருக்குது. அது 2 நாட்டுல இருந்து 2 பேர் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. பிரான்ஸை தாண்டி வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கு.
அப்படியே பேரை சில வேளை சொல்லிட்டீங்கன்னா லண்டனா சந்தோஷம். இருக்கலாம், ஜெர்மனா இருக்கலாம், சுவிஸா இருக்கலாம். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே பேரையும் சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷம். சரி, எதுக்குன்னு லாஸ்டா வந்துருக்கா கிஃப்டையும் பார்ப்போம். சரி தம்பி, சொல்லுங்க என்ன வந்திருக்கு இப்ப கிஃப்ட்? பிள்ளை விளையாடுறதுக்காக பார்க்கிங் செட் வந்திருக்கு. என்ன முதல்ல ரேசிங் கார் அனுப்பிட்டு இப்ப காரை பார்க் பண்ணி விளையாட சொல்லி பார்க்கிங் செட் அனுப்பி இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, அம்மா அப்பாவும் யார் அனுப்பி இருப்பாங்க பிள்ளைக்காக? கஷ்டம் தான், யாரும் கண்டுபிடிக்கல. உங்களுக்கான ஒரு லாஸ்ட் சான்ஸ். இப்ப நீங்க சரியா கண்டுபிடிக்காட்டா இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் ரொம்பவே கவலைப்படுவாங்க. அதே நேரத்துல இந்த கிஃப்ட கூட நாங்க திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். இந்த பிரான்ஸ்ல இருந்தாலும் வெளியிடத்துல இருந்து வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது. அது 2 நாட்டுல இருந்து 2 பேர்கிட்ட இருந்து வந்திருக்கு உங்களுக்காக. லண்டன் நோர்வேல இருந்தா லண்டன்ல இருந்தா யாரா இருக்கலாம்? என்னுடைய மாமா மாமியா இருக்கும். பேர் கிஷோர். கிஷோர் கிஷோரா? சான்ஸ்ல சரி, ஜெர்மன்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? ஜெர்மன்ல சொந்தம் வந்து சொந்த வண்டி இல்லையா? சரி, ரொம்ப குழம்பி போயிருக்கிறீங்க. ஆனா சரியா கண்டுபிடிக்காட்ட யாருன்னு சொல்லணும்னு சொல்லி இருக்காங்க. சொல்லாம இவ்வளவு கிஃப்ட் ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடட்டுமா? எங்களுக்கு தெரியல. இல்லைன்னா நான் நினைக்கிறேன் அவங்களோட மச்சால் அவங்க பிரான்ஸ்ல இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இந்த கிஃப்ட் பிரான்ஸ்ல இருந்து வர இல்ல, உங்களுக்கு ஆரம்பத்திலேயே குழு தந்துட்டான். சரி, நோர்வேல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? சோபா குட்டினோ? சோபா குட்டியா? யார் அவங்க? என்னுடைய தங்கச்சி. உன்னோட தங்கச்சியா? என்னுடைய தங்கச்சி நோர்வேல இருக்கிறா. கொஞ்சம் சிரிப்பு வருதா? நோர்வே இல்லாம இருந்தா இந்த சிரிப்பு போயிடும் போல இருக்கு. இல்ல, நோர்வேல கண்டிப்பா தங்கச்சியா இருக்கு. வேற யாருமே இல்லையா நோர்வேல? நோர்வேல மாமி இருக்காங்க. ஆனால் நான் நினைக்கிறேன். சரி, ரொம்பவே குழம்பி போயிட்டீங்க. லாஸ்டா நாங்களே சொல்லிடுறோம், இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக கிசோ அங்கிள் ஃபேமிலி லண்டன்ல இருந்தும், அதே நேரம் சகானா குமுதினி மாமி நோர்வேல இருந்து அனுப்பி இருக்காங்க. சரி, சர்ப்ரைஸ் கட்டாயம் குழப்பம். அதுக்காக தான் நாங்க அப்படி சொன்னாங்க. உங்களுக்காக நோர்வேல இருந்தும் லண்டன்ல இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்குது. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த கிஃப்ட் அனுப்பின 2 ஃபேமிலிக்கு என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மாமா மாமி. ஐ லவ் யூ. அவ்வளவு. சரி, இப்ப இருக்கிற மகளோட உங்களோட குடும்ப வாழ்க்கை நிலைக்கணும்னு சொல்லி நாங்களும் பண்றோம். அதே நேரத்துல உங்களுடைய பிள்ளைக்கு 5வது பிறந்த நாளை இந்த கிஃப்ட் அனுப்பின 2 ஃபேமிலி சார்பாகவும், எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும், மிக்கி சார்பாகவும், லப்பான் சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. நன்றி உங்களுக்கு.